கல் குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு கணக்கு காட்டுங்க. சொத்து பூரா 50 ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல் குடிச்சு வித்துட்டான் காட்டு. கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன், சொத்தம்பிட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு. கல்லை பற்றி பேசுனா நாங்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் குகட்பள்ளி என்ற பகுதியில் கல் குடித்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் விற்ற கல்லை சுமார் 15க்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் அவர்களுக்கு கடும் வயிற்று வலியுடன் கூடிய இரத்த வாந்தி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சிலர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் நிஜாம் மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து பேசிய தெலுங்கானா சுகாதாரத்துறை அமைச்சர் தாமோதர் ராஜ நரசிம்ஹா, பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆந்திரால கல்லு விக்குது, தெலுங்கன போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீயே. தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல்லு குடிக்க வேண்டாம் சொல்றது நாங்க. ஆனா நாங்க தெலுங்க, நீ தமிழனா? தெலுங்க கல்லு குடிக்கிறான், ஆந்திரால கல்லு விக்கிறாங்க, கேரளால கல்லு விக்கிறாங்க, அதனால தெலுங்க போல கல்லு குடிக்கணும்னு சொன்னது நாங்களா சொன்னோம்? தமிழருக்கு கல்லு குடிக்க வேண்டாம், கல்லு உண்ணாமே தமிழ் தான் எழுதிருக்கு, ஆந்திரால தெலுங்குல எழுதல. தெலுங்கு உனக்கு தெரியுமா இருக்கும், நீ படிச்சு வேணா பாரு. ஆனா நாங்க தெலுங்கு. அவர்களுக்கு என்னவென்றால் இந்த சமுதாயத்திற்கு எந்த சமரசமும் செய்யாம ஒரு அப்புறைட்டா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தலைமை இருக்கிறது அவனால ஏத்துக்கல முடியல. அவனுக்கு அவனை தேவேந்திரனா பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. கல்லை பற்றி தவறாக அவதூறு பேசி வரும் கிருஷ்ணசாமியை கண்டிக்கின்றோம். ஷியாம் கிருஷ்ணசாமியை கண்டிக்கிறோம். எப்படி கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த விஷயம். ஆனா அதுக்கு தமிழ் பற்று, ஜாதி பற்று எங்க கொண்டு வந்து தமிழ் பற்று எல்லாம் காட்டுறான் பாருங்க. கல்லுல கொண்டு அதெல்லாம் பூசி அது உணவுன்னு பல லட்சம் பேரை நம்ப வச்சிருக்காங்க. அது எவ்வளவு மோசமான ஒரு கரப்ஷன், ஒரு மைண்டை கரப்ட் பண்ற அளவுக்கு. ஊழல் படுத்துறதுன்னா வெறும் படத்துல மட்டும் ஊழல் கிடையாது, மனசையும் ஊழல் படுத்தி வச்சிருக்கான். போதை கல்லு உணவு தான் அப்படிங்கிற அதற்கு என்னென்னமோ வாதங்கள். அது இயற்கை உணவு, தென்னம்பால், பனைப்பால், பணம்பால் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. அப்ப பிராண்டி விஸ்கியில பெட்ரோல் டீசல் இருந்தா வருது, எல்லாமே உணவுப் பொருட்கள் இருந்தா வருது. அதை ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பாட்டில் எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக. இதை நீ பண்ணல, அதனால திராட்சையில இருந்து தான் வைன் எடுக்கிறான், பார்லில இருந்து தான் பீர் எடுக்கிறான், அரிசியில இருந்து இந்த நெல்லுல இருந்து தான் விஸ்கி பிராண்டி எடுக்கிறான். எல்லாமே உணவுப் பொருள் இருந்து தான் எடுக்கிறான். கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து என்கிற கார்போஹைட்ரேட் குளித்து போனால் வருவதுதான் ஆல்கஹால். அது குளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு ஃபங்கஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட் காட்டுல இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பனம்பால் வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அதே ஆல்கஹாலா கல்லா மாறிடுது. அது வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும். இதுதான் ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை சீமான் இறக்கி கொடுத்தாலும் சரி, ஸ்டாலின் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி, டிஆர் பால் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி, இல்ல இங்க இருக்க நெல்லை பண்ணையாறுல இருக்கிறாங்கல்ல, அவர் ஒரு காலத்து சாராயம் காட்சிட்டு இருந்தவர் தான், அவர் காட்சி கொடுத்தாலும் சரி, இல்ல நம்ம சக்கரவர்த்தி வைச்சா போன ஊத்தி கொடுத்தாலும் சரி, யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான். அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு மருத்துவரா, ஒரு தலைவரா, அங்க ஒரு மக்களுக்கு அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல